இன்னைக்கு நம்ம ஜூஹி அப்படின்ற ஒரு சோலோ லெவலிங் கேரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இவங்க என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஃபீமேல் கேரக்டர் ஆஃப் சோலோ லெவலிங். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஹி வந்து நம்ம சங்கினுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்திருப்பாங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கீழே டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோ ஸ்ட்ரைட்டா கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்லி ஜூஹியோட கேரக்டர் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தே ஆகணும். அதுல முதல்ல அவங்களுடைய கேரக்டர். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பி ரேங்க் ஹீலர். என்னதான் இவங்க ஒரு பி ரேங்க் ஹீலரா இருந்தாலும் அந்த திமிரு அந்த இது எதுவுமே இல்லாம ஒரு எல்லார்ட்டையும் அன்போட பாசமா எல்லாரையும் கேர் பண்ணி பாத்துக்கிற ஆளு தான் இவங்க. அதுவும் சஞ்சினு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அதை பார்க்குற எல்லாருக்கும் வயிற்றுச்சலா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சஞ்சினு யாரு, சஞ்சினுவோட குடும்பம் எப்படிப்பட்டது, சஞ்சினு குடும்ப சூழல் எப்படி, அவருடைய நிலைமை எப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஹிக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா சஞ்சினு ஓப்பனா ஒரு எபிசோட்லேயே சொல்லியிருப்பாரு, ஜூஹி உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியும்ல, அப்புறம் என்ன ஜூஹி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு. இதை நீங்க எபிசோட்ஸ்லையும் பார்த்துக்கலாம், மான்வாலையும் கிளியரா பார்த்துக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஜூஹிக்கு இந்த ரைட்ஸ், டஞ்சன்ஸ், மான்ஸ்டர்ஸ் எதுவுமே சுத்தமா பிடிக்காது. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும் தான் அவங்க நினைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரைட்ஸ், டஞ்சன்ஸ், மான்ஸ்டர்ஸ் எதுவுமே போகாம விலகிடலானே பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்கள ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த விஷயம் தான் நம்ம ஜின்ஹூ. பிகாஸ் நம்ம ஹீரோ ஜின்ஹூ ஒரு இ ரேங்க் ஹண்டர். கொடுக்கப்பட்ட ரேங்க்ல இருக்கிறதுல வீக்கஸ்டான ஒரு ரேங்க்னா, லோவஸ்டான ரேங்க்னா அது நம்ம இ ரேங்க் தான். அதுலயும் ரொம்ப வீக்கஸ்டான ஒரு ஆள்னா நம்ம ஜின்ஹூ தான். இதுக்கு அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் மேன்கைண்ட்னு ஒரு பேர் வேற. இதுல இப்படிப்பட்ட ஒரு ஆளை யார் மதிப்பான்னு சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா யாருமே பேசவே மாட்டாங்க ஒரு ரைடுக்கு போனா. ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும் தான் இவர் கூட பேசுவாங்க. அதுவும் அடிக்கடி ஒரு ரைட் போயிருப்பார்ல அவங்க மட்டும்தான். அதுலயும் வந்து இவங்க எல்லாருமே வந்து இவரை கலாச்சி தான் பேசுவாங்க. இவர் ஒரு வீக்கஸ்ட் ஹண்டர்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா அதுல ரெண்டு பேர் மட்டும்தான் இவரை மதிச்சு இவருக்கு லவ் அண்ட் கேரை கொடுப்பாங்க. அதுல ஒருத்தங்க நம்ம ஜூஹி, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கேப்டன் ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, இப்ப கேரக்டர் பார்த்துட்டோம். அடுத்தபடியா கேரக்டர் டெவலப்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஜூஹியை பொறுத்த வரைக்கும் சஞ்சினுக்கு ஒரே ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஹண்டர் வேலையை விட்டுட்டு வேற எதனா ஒரு வேலையை தேடி போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம ஹண்டர் வேலையில் நிறைய காசு கிடைச்சாலும் உயிர் ரொம்ப முக்கியம் தம்பின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம ஆள் எவ்வளவு அடி வாங்கிட்டு வருவாரு மான்ஸ்டர் கிட்டன்னு சொல்லிட்டு. மான்ஸ்டர் இவர் ஒரு அடி அடிச்சாருன்னா மான்ஸ்டர் இவர் திருப்பி 100 அடி அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜின்னு வீக்கான ஒரு ஹண்டரா இருந்தாரு அந்த டைம்ல. ஆனா நம்ம ஜின்னு என்ன பண்ணுவாரு, தங்கச்சியை படிக்க வைக்கணும், வீட்டை பாத்துக்கணும், அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காரு, ஸோ அதுக்கு வந்து மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கணும். அந்த டைம்ல இருக்கிறதுல மோஸ்ட் ஹை பெய்டு ஜாப்னா அது நம்ம ஹண்டர் ஜாப் தான். ஸோ அதனால வேற வழி இல்லாம இதுக்கு தான் வந்தாகணும். அதனால தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது ஜூஹிக்கும் நல்லா தெரியும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரைட்லயுமே இந்த ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுவாங்க, அடிப்படாம வா, முடிஞ்ச அளவுக்கு அடிப்படாம இரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அடிப்பட்டு வந்த உடனே ஆளா திட்டுற ஒரே ஆளா நம்ம ஜூஹி தான். போட்டு கத்துவாங்க, ஏன்டா உனக்கு ஒரு அடி வாங்கிட்டு இருக்கியே, திருப்பி அடிக்க தெரியாதா, அடிக்க கூட வேண்டாண்டா, அடிப்படாம தப்பிக்க வேண்டியது இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஜின்னு வந்து எல்லா டைமும் அடி வாங்கிட்டு தான் வருவாரு. என்னதான் இவங்க வந்து இப்படி திட்டினாலும் கூட திட்டி முடிச்ச உடனே அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ கவலையே படாத, உனக்கு எவ்வளவு அடிப்பட்டாலும் உனக்கு ஹீல் பண்றதுக்கு நான் இருக்கேன். என் உயிரே போனாலும், என் உயிர் போற நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை ஹீல் பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா நான் உன்னை ஹீல் பண்ணிட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா டபுள் டஞ்சனுடைய அந்த ஒரு ஈவெண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜூஹிக்கு இந்த டஞ்சன், ரைடு, மான்ஸ்டர்ஸ்னாலே பிடிக்காது. அது சாதாரண ஒரு டஞ்சன் நார்மலா இருந்தாலும் சரி. இதுல இது டபுள் டஞ்சன். அது பத்தாவது வரைக்கும் எல்லாம் பெருசா ரொம்ப பயங்கரமா கொடூரமாவே இருக்குதுங்களா. இதை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து அவங்க கை கால் கூட நகராத ஒரு சிச்சுவேஷனே அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த டைம்லயும் நம்ம ஜூஹி வந்து சஞ்சினு வந்து காப்பாத தான் முயற்சி பண்ணாங்க. என்ன சொல்ல போனா அவங்க வந்து ஹீல் பண்ண அவங்க உடம்புல இருந்து வாயில இருந்து ரத்தம் ஒழுகுது. இருந்தாலும் ஸ்டில் அதை நிறுத்தாம அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க அந்த இடத்துல. அதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் இங்க நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் இன்னும் கேரக்டர் டெவலப்மெண்ட் அவங்களை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி நான் சொல்லிக்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்திருந்தேன் ஒரு ஐடியில. அது என்ன பாத்தீங்கன்னா, ஜூஹி இஸ் வெல் டிசர்வ் டு பி தி ஒய்ஃப் ஆஃப் சஞ்சினு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் அது கீழே சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதை பத்தின விஷயம் தான் இப்போ பேச போறேன். முதல் விஷயமா பாத்தீங்கன்னா, நம்ம ஜூஹி ரொம்ப வீக்கான ஆளு, மென்டலியும் சரி பிசிக்கலியும் சரி. அவங்க பி ரேங்க் ஹீலராகவே இருந்தாலும் கூட வீக்கான ஆளு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயமா பாத்தீங்கன்னா, நம்ம ஜூஹி வந்து சஞ்சினு வந்து லவ் பண்ணவே இல்லை, அவங்க வந்து விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. சரி, ஓகே, இதுக்கான ரிப்ளைஸை பார்த்துருவோமா. முதல் விஷயமா இந்த ரெண்டுத்துக்குமே சொல்லக்கூடிய காமனான ஒரு ஆன்சர் என்னன்னா, ஜூஹி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரைட்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சினு கிட்ட ரொம்ப கேரா நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போகணும், நம்ம 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வந்து மறைமுகமா நம்ம டேட்டுக்கு போலான்றது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சஞ்சினுக்கு அது புரிஞ்சுதா என்ன கதைலாம் எனக்கு தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இந்த விஷயம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த கமெண்ட்ஸ் கூட மன்னிச்சிடலாம். மூணாவது ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது வந்து எனக்கு பார்த்து சிரிக்கிறதா இல்ல வந்து அவனை திட்டத்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு நீங்களே வந்து விளக்கம் சொல்லுங்க. ஓகேங்களா. ஜூஹி வந்து சஞ்சினுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு வார்த்தை அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, லவ் பண்றேன் இல்ல வெளில போலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே ஜின்னு வந்து வெளில கூட்டு போயிருப்பாராமா. அதாவது அனிமி பாக்குறியா மான்வா படிச்சாலாம் எனக்கு தெரியல. ஆனா இது ரெண்டுத்துல நீ எது தெளிவா படிச்சிருந்தாலும் உனக்கு கண்டிப்பா ஜூஹியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்ன்றது தான் என்னுடைய பதில் இந்த இடத்துல. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் கமெண்ட். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ல வந்து மிச்சம் இருக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ அதை பத்தி பேச போறேன். அதுதான் இதுக்கான ஆன்சர். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் பி ரேங்க் ஹண்டர் வந்து கிரிமினல்ஸ் போட்டு தள்ளிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா இவங்களையும் போட்டு தள்ள வர நிலையில கேப்டன் எவ்வளவு போராடுவாரு. ஆனா அவர்
அவரும் தோத்துருவாரு. ஜின்வூ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு பவர் யூஸ் பண்ணி அவரை டிஃபீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜூஹி வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. என்ன சொல்ல போனோம்னா ஒரு வீக்கான அன்று சாதாரண ஒரு இ ரேங்க் மான்ஸ்டர் கிட்ட கூட அடி வாங்கி சாவறவர் கடைசியில் இப்படி ஒரு பி ரேங்க் என்ற போட்டு தள்ளவனே ஒரு நம்பிக்கை துவமா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஜின்னுக்கு துணையா ஜின்னு கூடயே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாமே சேர்ந்து அவங்கள ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறது. அதுதான் பாத்தீங்கன்னா ஹீலரா இருந்தது போதும், இதுக்கு மேல நம்ம ஹண்டரா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதை சஞ்சினு கிட்ட சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அவங்க போகும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே போவாங்க. இதுக்கு மேல நம்மளுடைய உதவி ஜின்னுக்கு தேவைப்படாது அண்ட் கண்டிப்பா அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா விடை பெறுவாங்க. அதோட அவங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டோரி முடியுது. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்ற பட்சத்தில் ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.